அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இது வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனை முறைகளை அறிய பார்கோட் மற்றும் ஆன்லைன் பதிவு முறையை அறிமுகம் செய்த மருத்துவமனை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கோவை அரசு மருத்துவமனையில் தான் இத்தகைய வசதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பதிவு முறை கொண்டு வந்திருக்கிறாங்க இரத்த பரிசோதனை மற்றும் அந்த ரிசல்ட்டுகளை அறிவதற்காக. அடுத்தது, கேரள மாநிலத்தில் சமீபத்தில் மரணமடைந்த முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் அப்படிங்கிறவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தான். ஸோ இவர் சமீபத்தில் இறந்திருப்பார். அடுத்தது, சர்வதேச சிறுகோள் தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூன் 30 கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் வேறு என்னென்ன தினங்கள் முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுது. அதே மாதிரி ஜூன் 21 அப்படிங்கிறது சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது இந்த தினத்தில் கொண்டாடப்படுது. அடுத்தது, தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடிட்டு வர்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் 23 கொண்டாடிட்டு வர்றோம். ஸோ இது எதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா, நம்ம சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, ராக்கெட். ஸோ இது ஜூலை 14, 2023 விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். அது ஆகஸ்ட் 23 நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்கியிருக்கும். ஸோ அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக இனிமேல் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருப்பார். அதே மாதிரி நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமை நம்ம இந்தியாவிற்கு உண்டு. அடுத்தது, இந்தியா இங்கிலாந்து இடையே தடையில்லா ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்பொழுது கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா ஜூலை 24, 2025 ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஸோ குறைந்த அளவில் வரி விதிப்பாங்க. அதே மாதிரி இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் குறைந்த அளவில் வரி விதிப்பாங்க. ஸோ அதனால் விற்பனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதைத்தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க 2 பேருக்கும் எந்த மாநிலத்தில் சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருப்பார் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் தான் இவங்க 2 பேருக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருப்பார். அடுத்தது, இந்தியாவிற்கான தனியான விண்வெளி நிலையமான பாரதிய அந்தாரிக் நிலையம் அப்படிங்கிற பேரில் எந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா 2035 35க்குள்ளே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தற்போது இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இந்தியாவுக்கு எந்த ஒரு பங்களிப்புமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்தியாவிற்கென்று தனியாக ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க 2035க்குள்ளே. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருப்பார். எப்போன்னா ஜூன் 25 போயிட்டு ஜூலை 15 பூமிக்கு மறுபடியும் திரும்பியிருப்பார். அடுத்தது, ஜூலை 27, 2025 முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் எத்தனையாவது நினைவு தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது அப்படின்னா 10வது நினைவு தினம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2015 இறந்திருப்பார். ஸோ இப்போ 2025 10 ஆண்டுகள் அவருடைய நினைவு தினம் கொண்டாடப்படுது. அதே மாதிரி இவர் எப்போது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னா 2002 2007 வரைக்கும் இவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அதே மாதிரி இவருக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1997 இவருக்கு இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச விருதான பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். அடுத்தது, உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூலை 28 கொண்டாடப்படுது. அதே மாதிரி ஜூலை 11 என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிறது ஜூலை 11 கொண்டாடப்படுது. அடுத்தது,
பதவிக்காலம் முடிவதற்குள் ராஜினாமா செய்த 3வது துணை ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து சமீபத்தில் ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா செய்த 3வது துணை குடியரசுத் தலைவராக கருதப்படுறாரு. இதற்கு முன்னாடி யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விவி கிரி அப்படிங்கிறவர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரும் பண்ணியிருப்பார், ராஜினாமா பண்ணியிருப்பார். இந்த ஜெகதீப் தன்கருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருஷம் வந்து இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இவருடைய தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவரை தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் நியமன எம்பிக்கள் உட்பட எல்லாருமே வந்து வாக்காளர்களாக சேர்க்கப்படுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து அலுவல்களில் ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் இருப்பார். சரியா? யாரெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆகிறாங்களோ ஸோ அவங்க வந்து ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவராகவும் செயல்படுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்திய காப்பீட்டு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அஜய் சேத் அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது, துணை ஜனாதிபதி தேர்தல் நடத்த அரசியல் சாசனத்தின் கால வரம்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ துணை ஜனாதிபதி தேர்தல் வந்து நடத்தணுன்னா காலியாக இருக்குது அப்படின்னா எத்தனை நாட்களுக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி எந்த ஒரு கால வரம்புமே வந்து அரசியலமைப்பில் வந்து நிர்ணயிக்கப்படல. ஆனால் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து 6 மாதத்துக்குள்ளே நடக்கணும். குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாகுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஸோ அந்த காலகட்டத்தில் 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் செய்யப்படவில்லை. அடுத்தது, தடையற்ற வர்த்தகத்துடன் தொடர்புடைய வரி எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சுங்க வரி தான். தடையற்ற வர்த்தகத்துடன் தொடர்புடைய வரி சுங்க வரி தான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்டிடத்தின் சாவியை எந்த ஆண்டு முதல் தலைமை நீதிபதி சர் ஆர்தர் கோலன் அப்படிங்கிறவர் பெற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னா 1892 தான் வந்து பெற்றுக்கொண்டிருப்பார். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருப்பார். யாருன்னா வந்து எம்எம் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருப்பார். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் வந்து இருந்திருப்பார். இப்போ வந்து இவரை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஆனால் நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அடுத்தது, தமிழகத்தின் தனிநபர் வருமானம் 2024-25 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1,96,309 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம். ஸோ இது இந்திய லெவலில் பார்க்கும்போது 2வது இடத்துல இருக்கிறோம். ஸோ இது முக்கியமான கேள்வி. இது வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முதலிடத்தில் யார் இருக்கிறாங்கன்னா கர்நாடகா இருக்கிறாங்க. அதான் 2,06,605 தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறது கர்நாடகா, 2வது இடத்தில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. அடுத்தது, இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய 2வது பிரதமர் யார் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம பிரதமர். இதற்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து நீண்ட காலம் பிரதமராக இருந்திருப்பார். ஸோ அதற்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இருக்கிறார் தற்போது வரைக்கும். அடுத்தது, கார்கில் வெற்றி தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படுதுன்னா ஜூலை 26 வந்து கார்கில் வெற்றி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்தது, கோமே புயல் அப்படிங்கிறது சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியதுன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கியது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி 13 குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது மணிப்பூர் மாநிலத்தில் நடைமுறையில் இருக்குது. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 356. ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் வந்து ஆட்சி வந்து செயல்படுத்தப்பட்டு வரும். ஆனால் அதற்கு பேர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது,
16 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது இருக்குதா, அது இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 21 வயது நிரம்பியவர்களுக்கு தான் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அதை நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இளைஞர்களுக்கு அதிகமாக தேர்தலில் ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 61வது சட்ட திருத்தம் 1988 அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருவார். ஸோ அதன்படி 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருது நம்ம இந்தியாவில். ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில்